ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு மல்லி விதை, வத்தல், மல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் வத்தல் நான் ஒரு 4 வத்தல் தான் எடுக்கிறேன். ஏன்னா என்னோடய வத்தல் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் 4 வத்தல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இஞ்சி, மிளகாய் நிறைய சேர்க்க வேண்டியிருக்கு, ஸ்பைசஸ். அதனால் எனக்கு 4 வத்தல் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் கிராம்பு ஒரு 4 கிராம்பு போடுறேன். 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 3 to 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை 1, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். அதனால் மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன். இன்னும் வறுக்கலை, எல்லாத்தையும் வறுத்துட்ருக்கேன். ஓரளவு நல்லா வறுத்த பிறகு கொஞ்சம் கசகசாவும் சேர்க்கணும். கசகசா நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்ப்பேன். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு, சீரகம் அது கொஞ்சமாக எடுத்துப்பேன். அதுவுமே 1/2 ஸ்பூன் தான் எடுத்துப்பேன். நான் ஸ்பூனை விட கைட்டு எடுத்து வைக்கிறதுனால எனக்கு சரியாக கரெக்டான அளவு தெரியல. பட் 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுற ஒரு மட்டன் கிரேவி. இது பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு சமைக்கிறப்ப பட்டை, கிராம்புலாம் எவ்வளோ அளவில் போடணும்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப குழப்பமாகவே தான் இருந்துச்சு எனக்கும். அப்புறம் போக போக கேட்டு கற்றுக்கிட்டேன். அதனால் இதை தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இது பார்க்க தான் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். நம்ம பண்ணிட்டோம்னா சிம்பிள் தான். 1/2 hour to 1 hourக்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸே. பேக்ரவுண்டில் டிவி ஓடிட்டுருக்கு, அதனால் ஒரிஜினல் சவுண்டு கொடுக்கல, வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். உங்களுக்கும் தெளிவாக புரியணுன்றதுக்காக. நான் வறுத்து முடிச்சிட்டேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி தோல் எடுத்து சீவி வச்சுட்டேன். தேங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூவாவும் துருவிக்கலாம். வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு தோல் நீக்கினாலும் பரவாயில்ல, தோல் நீக்கலைனாலும் பரவாயில்ல. நான் தோல் நீக்காமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிடலான்னு பார்த்தேன். இஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு சாரில் எடுத்துக்கலாம். இஞ்சி எடுத்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இஞ்சி இன்னும் நல்லா அரைப்படலை, 1-2 இருக்குது. அதனால் மறுபடியும் ஒரு சுற்றிக்கலாம். இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப தண்ணிலாம் சேர்த்துக்கல, அதனால் ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருக்கனால பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நம்ம ஒரே பால் தான், அதனால் கொஞ்சம் கெட்டியாக நல்லா எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதை
ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சாறு நல்லா டைட் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி வேணால் விட்டு, ரொம்ப கெட்டியாக அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக எனக்கு ஒரு 1 டம்ளர் வரும். அதில் எல்லாமே கிரேவிக்கு யூஸ் பண்ணிப்பேன். அரைச்சி சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். ஆனால் நான் பால் எடுத்து ஊற்றியே பழக்கம், அதனால் பாலாகவே எடுத்து ஊற்றிக்கிறேன். பாலாக ஊற்றுறதுனால ரொம்ப தண்ணியாக இருக்குமோலாம் பயப்பட வேணாம். நம்ம அரைச்சி சேர்க்குற மாதிரியே ரொம்ப கொழு கொழுன்னு நல்லாயிருக்கும். சாறு முதற்கொண்டு கழுவி ஊற்றி கரெக்டாக 1 டம்ளர் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லி வத்தல் இதை எல்லாமே சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. இனிமேல் வந்து இப்போ குக்கரில் எல்லாத்தையும் கூட்டி போட வேண்டியது தான். இதை வந்து ஃபஸ்ட்டு சாறில் சேர்த்த உடனே தண்ணி மட்டும் ஊற்றாமல் ட்ரையாகவே கொஞ்சம் சுற்றிக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் சுற்றிக்கங்க. அதுக்கு பிறகு தண்ணி தேவைன்னா ஊற்றி நமக்கு தேவையான அளவு அடிச்சுக்கலாம். நல்லா நைஸாக வர்ற அளவுக்கு அடிச்சுக்கோங்க. பரபரன்னு இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இனிமேல் நான் ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சிடுறேன். ரைஸ் வச்சுட்டு குக்கரில் மட்டனை வச்சிட்டோம்னா ரெண்டுமே சேம் டைமில் ரெடி ஆயிரும். வேலை சிம்பிளாகிரும் எனக்கும். அதனால் ஒரு பக்கத்தில் ரைஸ் வச்சுட்டேன் பாத்திரத்தில். இப்போது மட்டன் வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் நான்வெஜ் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம கறியை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கறி கழுவ போகிறேன். பார்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாவை எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்போ தான் பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு வரேன். பச்சை மிளகாவையும் வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் போய் கறியை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அதனால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எவ்வளோ எடுக்கணும்னு தெரியலன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஓரளவு நமக்கே தெரியும்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு அதிகமாக தான் சேர்ப்பேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணலை. தக்காளி ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணாமல் வைக்கிறேன். இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு முன்னாடியே கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிடுவேன். இப்போ மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும். சில பேருக்கு இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த கருவேப்பிலையை அதிகமாக போட்டிங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து நம்ம கறியை ஆட் பண்ணி கறி கழுவி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம்.
வதக்கி வச்ச வெங்காயத்தோட இப்போ வந்து கறியை ஆட் பண்ண போகிறோம். அந்த இஞ்சி பூண்டு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டு கீழே அடி பிடிக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்துட்டோன்னா. இப்போ அடுத்தடுத்து நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டனை பரட்டி விட்டுட்டு அதோட அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா வதக்கிட்டு தான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் வதக்குங்க நல்லா. உங்களுக்கு சீக்கிரம் காட்டுற மாதிரி தெரியும். உடனே நான் வந்து மசாலா போடுற மாதிரி தெரியும். கொஞ்சம் ஆனால் பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு அதுக்கு பிறகு மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை மிக்ஸி ஜாரில் ஊற்றி கழுவிட்டு அதையும் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு யூஸ் பண்ணி கழுவி ஊற்றிக்கோங்க. மீதியை அப்படியே தூக்கி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். இல்லை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்காம ஃபுல்லாகவே தேங்காய் பால்லையே நான் பண்ணுறேன். எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி 10 விசில் விட்டோம்னா மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு. இதில் இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது, உப்பு. அதை மட்டும் கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலும் பண்ணியிருக்கேன் நான். அது என்னென்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலான்ட்டு ஒரு ஆசை, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரேவியை பார்த்தாலே தெரியும், நல்ல ஸ்பைசியான மட்டன் கிரேவி. எப்போவுமே பொடி போட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போலாம் எப்போவுமே வறுத்தரைச்சி தான் பண்ணுறேன். பொடி போடுறத விட எனக்கு வறுத்தரைச்சி பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். 10 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி ரெடி ஆகிட்டு. கறி மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் உடையாமல் அழகாக இருக்குது. கறி கையிட்டு எடுத்து அமுக்குனா உடையிற அளவுக்கு பூ போல் நல்லா அழகாக வந்துருச்சு. சாப்பிட வரீங்களா?